எல்லோருக்கும் காலை வணக்கம். 5:30 மணிக்கே எழுந்திரிச்சிக்கோ. 5 மணிக்கே மார்கழி மாதங்கிறனால டெய்லி விளக்கேற்றுவோம், சாமி கும்பிடுவோம். பாருங்கள், 5 மணிக்கு எழுந்திரிச்சி விளக்கேற்றிட்டு கொஞ்சம் அவங்க டெய்லி என்ன செய்யுது, வெள்ளிக்கிழமைனா கூட முடியல, மீன் வச்சு சாப்பாடு வச்சா தான் சாப்பிட்றாங்க. அந்த தலையெல்லாம் வச்சு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை எடுத்து வெறும் சாதம் சூடு பண்ணி, ஏன்னா விளக்கேற்றி வச்சுக்கனால வெறும் சாதம் சூடு பண்ணி அதில் அதை மிக்ஸ் பண்ணி கலந்து 2 பேருக்கு தனித்தனியாக வச்சேன். சாப்பிட்டு எவ்வளோ அழகாக தூங்குறாங்க பாருங்கள். 2 பேரும் பிரியதே இல்லை. பெருசு சேர்த்திக்கவே மாட்டேன்னுச்சு 2 நாளாக. ஆனால் இப்போது இவர் கத்துனா அவர் ஓடியாராரு, அவர் கத்துனா இவர் ஓடியாராரு. பாருங்கள், மணி என்னாவது 6:45, 7 மணி ஆகுது. எவ்வளோ அழகாக தூங்குறாங்க பாருங்கள். நல்லா சாப்பிட்டாங்க, யூரின் பண்ணிட்டாங்க, டாய்லெட் பண்ணிட்டாங்க, நல்லா தூங்குறாங்க. அடுத்த பிரிவிலெல்லாம் எங்கள் மாதிரி ஒரு வீட்டில் எங்கள் ரியான் மாதிரி பிறக்கணும், இந்த சிம்பா ஸ்ரீ மாதிரி பிறந்து வளரணுங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே எங்கள் சிம்பா ஸ்ரீ, எங்கள் ரியான் பாருங்கள், என்னமோ காலையிலே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள், அவர் எப்படி தூங்குறா பாருங்கள். 5 மணிக்கே பையன் அவன் பஸ் ஷிஃப்ட் வந்துச்சு, வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு என்னவோ ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இன்றைக்கி என்னன்னு தெரியல. தயிர் சாதம்னா அப்படியே பிடிச்சிடுவார். தண்ணி சாதம் கூட அவர் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்ருவார். என்னவோ தெரியலிங்களே, இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. சாதம் போட்டு தயிர் ஊற்றி வச்சேன், ஒரே செகண்டில் காலி பண்ணிடுவார். அதில் 2 கிண்ணம் வைக்கணும். காலையில் மதியம் 1 கிண்ணம், நைட்டு 1 கிண்ணம். காலையில் மட்டும் 2 கிண்ணம் சாப்பாடு. என்னன்னு தெரியலிங்களே. அடிக்கடிக்கு அவருக்கு சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும். சிறப்பு வச்சுருக்குறோம். இப்போ ஊற்றணும், பார்க்கணும். 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் சாப்பிட்லன்னா அந்த சிறப்பு ஒரு 2 மூடி, காலையில் அரை மூடி, 1 மூடி, நைட்டு 1 மூடி ஊற்றினா நாளைக்கு சாப்பிட்டுக்குவார். நைட்டே சாப்பிட்டுக்குவார். பாருங்கள் என்ன தூக்கம் பாருங்க. ஆனால் ஏன் வேலை என்ன தெரியுங்களா? பாருங்கள், 5 மணிக்கு எழுந்திரிச்சு பெரிய வாசல் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் எல்லாம் கூட்டி தள்ளி எல்லாம் விளக்கேற்றிட்டு, உள்ளே விளக்கேற்றி வெளியே விளக்கேற்றிட்டு, பையன் ஷிஃப்ட்டுக்கு 6 மணிக்கு கிளம்பிட்டாரு. உடனே மிஷினில் போய் துணியெல்லாம் போட்டு ஓடிட்டுருக்குது. 2 மிஷின் துணி இருக்குது. எல்லாம் நேற்று டாட்டா பாய்னு ஊருக்கு போயிட்டாங்க. பேத்தி, பேராண்டி, மருமகள்லாம். சரி, கிறிஸ்மஸ் லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் 2 மிஷின் துணி இருக்குது. சரி, காலையிலே 7 மணி ஆகுது. ஒரு மிஷின் ஓடிடுச்சு, இன்னொரு மிஷின் போட்டிருக்கேன். இப்போது கோழிக்கு சாப்பாடு, இப்போது குக்கர் எடுக்க தான் வந்தேன். கோழிக்கு சாப்பாடு வச்சுட்டு குக்கரில் போய் அங்கே கரண்ட் அடுப்பு அங்கேயே அந்த ரூமில் இருக்குது. ரேஷன் அரிசி போட்டு கொஞ்சம் கருவாடு போட்டு வச்சா அவங்க சாப்பிட்ருவாங்க. முருங்கைக்கீரை ஒரு 2 கிலோ உருவி போட்டு, மரம் இருக்குது, 2 கிலோ டெய்லி உருவி போட்டு சாப்பாடு வச்சு காலையில் வச்சு திறந்து கொஞ்சம் நேரத்தில் வச்சுட்டு திரும்ப ஒரு 3 மணிக்கு வச்சுட்டா அவங்க வேலை முடிஞ்சது. இப்போ காலையில் வேலை இதுதாங்க. அந்த ஒரு மிஷின் துணி கொண்டாந்து வெளியே காய வச்சுட்டு, உள்ளெல்லாம் பாருங்கள் நிழல் வந்துச்சு, எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதனால துணி காய வைக்கவே இடம் இல்லை. வெளியே தான் காய வைக்கணும். அந்த பக்கம் கயிறு, இந்த பக்கம் கயிறு கட்டியிருக்கோம். இந்த பக்கம் இப்போ வெயில் ஒரு 2 கயிறு கட்டியிருக்கோம். அதில் காய வச்சுருவேன். ஒரு மிஷின் 2 கயிறு அது கட்டிட்டு இன்னொரு மிஷினை அந்தாண்ட காய வச்சுருவோம். மாடி மேலாம் நம்மளால் ஏற முடியாது. 2வது மாடி ஏறணும். அதெல்லாம் என்னால் முடியாது. பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி யோகா பண்ணல. இப்போ ஒரு 15-20 நாளாக ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து திரும்ப இன்றைக்கி யோகா பண்ணலான்னு பண்ணிட்டு கருப்பரிசி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும். என்னுடைய வேலை இன்றைக்கி. பையன் பஸ் ஷிஃப்ட்டு போனதுனால பிள்ளைங்களும் வீட்டில் இல்லை. அதனால் மத்தியானம் சாப்பாடு இல்லை, கஞ்சி சேர்த்து வச்சுக்குவேன். வச்சுட்டு அதே மத்தியானம் வச்சுக்குவேன். இந்த சேனல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க. இந்த மாதிரி பிஸியாக இருந்தோம்னா நோய் வர்றதில்ல, எந்த சிந்தனையும் இருக்கிறதில்ல. அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உடம்பு முடிகிற அளவுக்கு நல்லா ஆக்டிவாக காலையில் இருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும் நமக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்னுடைய லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. பூனை, நாய், கோழி, பேத்தி, பேராண்டி, மருமக, வீட்டு வேலை அப்படி ஓடிட்டுருக்கு. முடிகிற வரைக்கும் செய்வோம். ஆனால் நல்லா தான், ஜாலியாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மத்தியானம் 1 ஹவர் படுத்து எழுந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் மெயினாக வீடியோ டெய்லி ஒரு வீடியோ, 2 வீடியோ, காலையில் ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ, கட்டாயம் வீடியோ போட்டுருவேன். ஒரு நாள் கூட மிஸ்ஸே ஆகாது. எங்கே போனாலும் சரி வீடியோ போடாத இருக்கவே மாட்டேன்.